ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதாங்க நவபாசனத்திலான நவகிரகங்களைங்க. இப்போவே இடுப்பளவு தண்ணி இருக்குதுங்க. இதே நேரம் ஆக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தளவு தண்ணி வந்துடும். எதுக்கு நான் ஃபில்டர் பண்ணுறீங்க? சரி சரி சரி. நம்ம தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கே தேவிப்பட்டினம் வர்றதுக்கு ராமநாதபுரம் ஜங்ஷனில் கீழே இறங்குனீங்கன்னா ராமநாதபுரம் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டாகவே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி பஸ் ஏறினீங்கன்னா டேரெக்டாக தேவிப்பட்டினம் வந்துடலாங்க. தேவிப்பட்டினம் வர்றதுக்கு 15 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதாங்க தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. ஃப்ரெண்ட்ஸ் தேவிப்பட்டினம் காலைல நேரமாக ஒரு 6 மணிக்கே வந்தாச்சுங்க. இதுங்க சுட சுடவே 6 மணிக்கே மெதுவடை பச்சியெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் கீழே இறங்குனீங்கன்னா ஆர்ச் ஒட்டியே ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகுதுங்க. அந்த ரோட்டில் தாங்க இப்போ நம்ம போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேவிப்பட்டினம் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை பூவெல்லாம் அழகாக பூத்துருக்குதுங்க. பார்க்கவே உண்மையிலையும் ஒரு அருமையான காட்சியாக இருக்குது. காலையிலேயே குழா புட்டும் பணியாரம் சுட்டுருக்குறாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கி சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேவிப்பட்டினம் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க, நுழைவு வாயில். அந்த பக்கம் பாருங்க, அப்படியே கடலெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இதாக இருக்குதுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மஞ்சுநாதன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினத்தை தாங்க வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நவகிரக கோயில் தாங்க ஸ்பெஷலு. இந்த கோயில் இங்கே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமர் சீதையை காப்பாற்ற இலங்கைக்கு போகும்போதுங்க அவருக்கு தோஷம் இருந்ததாகவும் அதனால் நவபாசனத்தினாலான நவகிரகங்களை வச்சு இந்த தேவிப்பட்டினத்தில் வழிபட்டதாகவும் அதனால் அவருக்கு தோஷம் கழிஞ்சு அவர் சீதையை மீட்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அந்த கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நவபாசன திருக்கோயிலுக்குள்ள போற என்ட்ரன்ஸுங்க. இங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பரிகார சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நீங்க வெளியே ஏஜென்ட் மூலமா போனீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ள போலாம். இது பழைய பாலங்க. இப்ப இந்த பாலத்தை புதுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதாங்க நவபாசனத்திலான நவகிரகங்களைங்க. இப்போவே இடுப்பளவு தண்ணி இருக்குதுங்க. இதே நேரம் ஆக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தளவு தண்ணி வந்துடும். நீங்கள் அதனால் நேரமாகவே வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் கீழே இறங்கி இந்த நவகிரகங்களை சுற்றி வழிபட முடியுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே ஏறி சுற்றுற மாதிரி தாங்க இருக்கும். கீழே இறங்கி வழிபட முடியாதுங்க. அதனால் காலையில் நேரமாகவே வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பூராமே எல்லாமே மோட்டார் படகாக இருக்குது. இங்கே அதிகமாக மீன் பிடிக்கிற தொழில் தான் இங்கே அதிகமாக இருக்குதுங்க. பூராவே எல்லா பக்கமும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் எத்தனை படகு இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ஒரு அருமையான பிளேஸாக இருக்குதுங்க இந்த தேவிப்பட்டினம். உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி நவகிரகத்தை சுற்றுறதுக்கு பயமாக இருந்தால் என்ன மாதிரியே மேலேயே சுற்றிக்கோங்க. சுற்றும்போது பார்த்து நடங்க. ரொம்ப ஈரமாக இருக்குது, வலிக்கு விழ வாய்ப்பு இருக்குது. மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் சேஃபாக நடந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேவிப்பட்டினத்தில் பாருங்கள், கடல் அலைகளே இல்லாமல் கடல் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க. இங்கே அதிகமாக என்ன தொழில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான் அதிகமாக இருக்குதுங்க. அந்த உங்களுக்கு ஒரு கம்பு காமிக்கிற தெரியுதுங்களா, அந்த கம்பில் தாங்க அந்த படகெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. இப்படி எல்லாமே பூராமே படகாக இருக்குதுங்க. நுழைவு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படுவது இல்லை. அனுமதி இலவசம். பக்தர்கள் நீங்க 9 நவகிரகங்களையும் சுற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஈரமா வந்து அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற கோயிலில் உட்காந்து பரிகார பூஜை செய்யற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஐயருங்கெல்லாம் வாங்கி வச்சு ரெடியா இருப்பாங்க. நீங்க அப்படியே பரிகார பூஜையை முடிச்சுட்டு ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக உரைமாற்றும் பகுதி தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்க அங்கே ட்ரெஸ்டேஜ் போயிட்டு நீங்க கிளம்பிக்கலாங்க. வேலைகளில் ஈடுபடுபவர்களிடம் பக்தர்கள் ஏமாற வேண்டாம். வேறு ஏதேனும் தகவல்களை பெற திருக்கோயில் அலுவலகத்தை அணுகவும். பக்தர்கள் நவகிரகத்திற்குள் உதிரி பூக்கள், நாணயங்கள், நவதான
தானியங்கள், தேங்காய் நார்கள், வாழை இலைகள் போன்றவற்றை போட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் திருக்கோயிலுக்கு வெளியே போலியான வழிகாட்டிகள், போலி அர்ச்சகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பக்தர்கள் நன்கொடையோ நேர்த்திக்கடன் பொருட்களையோ திருக்கோவில் அலுவலகத்தில் மட்டுமே செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் பக்தர்களிடம் போலியான தகவல்களை கொடுத்து ஏமாற்று வேலை செய்யும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள் மற்றும் அறிவிப்புகள். மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் மற்றும் சுப்ரீம் கோர்ட் ஆகியவற்றின் உத்தரவுகளின்படி அருள்மிகு நவமாகாண நவக்கிரக திருக்கோவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்த இடத்துல பரிகாரத்தை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க. அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடியே ராகுகேது சிலை இருக்குதுங்க. அங்கேயும் வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியாக அக்னி தீர்த்தம் இருக்குதுங்க. அங்கே போய் குளிச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த பிள்ளையார் கோயில். பிள்ளையாரை வழிபடுறதுக்கு முன்னாடி அருகம்பில்லு வாங்கிட்டு போயிருங்க. இதுதாங்க ராகுகேது சிலை. இங்கேயும் நீங்கள் வந்து வழிபட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க சக்கர தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அந்த கடலுக்குள்ளே குளிச்சுட்டு நீங்கள் இந்த தீர்த்தத்தில் வந்து ஒரு முறை மறுபடியும் நீராடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஐதீகமாமா. ஸோ இதுதான் அந்த சக்கர தீர்த்தம் இருக்கக்கூடிய குளங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே தேவிப்பட்டத்தில் வந்து நவகிரக டெம்பிளில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த குளத்துலேயும் வந்து ஒரு முறை குளிச்சுருங்க. கடையில் என்னென்னங்கம்மா இருக்குது? இட்லி, வடை, தோசை. இருக்குங்களா? எவ்வளோ ஒரு இட்லி? எவ்வளோ? 6 ரூபாய்ங்களா? வடை? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த அம்மா வந்து கடை வச்சுருக்காங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து இவங்க வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. இட்லி வெறும் 6 ரூபா மட்டும்தான். வடை எவ்வளோங்கம்மா? வடையும் 6 ரூபா தான். உங்களுக்கு வந்து சட்னி, சாம்பார் இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே கோயிலில் குளிச்சுட்டு பசி எடுக்கும் வந்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த அம்மா கடையில் வந்து சாப்பிட்டுக்குங்க. என்னங்கம்மா, எப்படிங்கம்மா வந்தால் எப்படி நல்லது நடக்குமா? நவக்கிரக கோயில் இது, நவபாசனம். இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லா இதுவுமே நல்லதே நடக்கும். கல்யாண காட்சி முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு, வருமான தொழில், என்னென்ன நம்ம கவலைகள் இருக்கோ வந்து போனாலும் நல்லது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நம்பி வரலாம். சரிங்க. இந்த தேவிப்பட்டினம் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு இட்லி கடை இருக்குதுங்க. இட்லி வெறும் 6 ரூபா தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. மேலுமே ஒரு காலையில் ஒரு சூப்பரான சாப்பாடுங்க. மேலுமே நான் 6 ரூபா இட்லி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் 6 ரூபா இட்லி சாப்பிட்டேன். எங்கள் ஊர்லேலாம் இட்லி 10 ரூபா 12 ரூபாங்க. அந்தளவுக்கு போயிடுச்சு. பரவாயில்லைங்க. இட்லியோடு சேர்த்து வடையெல்லாம் சுட சுட வைக்கிறாங்க. மேலுமே ஒரு அருமையாக இருக்குது. காலையில் டிஃபன் ஒரு அருமையாக முடிஞ்சுதுங்க இந்த ராமநாதபுரத்தில். வடை பாருங்க, சுட சுட ஆவி பிறக்குது. சூடு இப்போ தான் போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிட்டாச்சுங்க. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே பெரியவங்க வேறு 2 பேர் இருந்தாங்களா. அப்போயே போகும்போதே நான் பார்த்தவங்கள. அதனால் அவங்களுக்கு 2 பார்சல் வாங்கி நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாங்க.
சரி அம்மா வரேங்கம்மா. சரி. ஆ ஐயா பக்கத்தில் போங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா என்ன சாப்பிடுங்க. போகலாம். நான் பருத்திப்பால் எவ்வளோங்க? 10 ரூபா. சரிங்க ஒன்று கொடுங்க. பருத்திப்பால் வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். எங்கள் பாட்டி வந்து முதல்ல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க பருத்திப்பால் சாப்பிட்டா ரொம்ப சத்துன்னு, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையாலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப செமையாக இருக்குதுங்க. சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இந்த பருத்திப்பாலுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே முன்னாடியே அந்த கடை இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு நான் ஃபில்டர் பண்ணுறீங்க? ஏலக்காய் ஓ ஏலக்காய் சுக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. தேங்க்யூ. பணியாரங்க எவ்வளோ படி பண்ணிடலாம்? 5-10 ரூபாய்ங்க. ரெடி பண்ணிடுறேங்க. 10 ரூபாய்க்கு சாப்பிட கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இனிப்பு பணியாரம். என்ன புட்டுங்க இது? அரிசிமா புட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இனிப்பு பணியாரம் 10 ரூபாய்க்கு 5. உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஊர் நிறைய சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.